6 இளைஞர்களால் பாழாகி போன 14 வயது ஒரு மாணவியின் கற்பு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று உண்மைகளோடு பதிவாகி இருக்கின்றது. ஆம், நான் உங்கள் ஆர்ஜே உதயா. என்ன நடந்தது பாருங்கள். காணொளிக்குள் முழுமையாக பார்வையிடுவதற்கு முன்பு நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாருங்கள் காணொளிக்குள். வளமையாக பள்ளி சென்று வீடு திரும்பும் மாணவியொருவர் மாலையாகியும் வீடு திரும்பவில்லை. இதுதான் நடந்தது. அடுத்து என்ன நடந்தது? ஏக்கத்தோடு இருந்த பெற்றோர் மாலை 4 மணியளவில் பாடசாலை சென்று தேடியிருக்கின்றார்கள். அங்கும் மாணவி இல்லை. பின்னர் சொந்த பந்தங்கள் தெரிந்தவர்கள் என எல்லோரிடம் வீடுகளிலும் தேடினார்கள். மகளை காணவில்லை. கிடைத்தது காணவில்லை என்ற பதிலே. ஒரு நாள் கடந்தது, 2 நாள் கடந்தது. 2ஆம் நாள் பின்னேரம் வரைக்கும் மாணவியை காணவில்லை. 2ஆம் நாள் மாலையில் ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப் பெறுகின்றது அவர்கள் உறவினர்கள் ஊடாக. அதுதான் அங்கே முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அந்த உறவுக்காரர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்பதை இப்பொழுது பார்க்கின்றோம். அவர் சொல்லிய விடயம் என்னவெனில், இப்பொழுதுதான் நாங்கள் கண்டோம், ஒரு நபருடன் சென்று கொண்டிருப்பதாக அந்த தகவல் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த தகவலை அடுத்து உடனடியாகவே பெற்றோர் போலீசாருக்கு முறைப்பாடு செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே முறைப்பாடு மேற்கொள்ளப்படுகிறது. அந்த கதையை கேட்ட போலீசார் உடனடியாகவே விசாரணை நடத்த வாகனங்களை எடுத்துக்கொண்டு விரைகின்றார்கள். அப்போதுதான் அங்கே ஆச்சரியம் ஒன்று காத்திருக்கின்றது. பல மணி நேரமாக நடத்தப்பட்ட விசாரணையின் தேர்தலின் பின் அங்கே அந்த மாணவி கண்டுபிடிக்கப்படுகின்றார். எந்த இடத்தில் எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறார் என்பதுதான் அதிர்ச்சியும். அங்கு நடந்த விடயம் யாதெனில், மாணவி 14 வயதில் ஒரு நபரை காதலித்திருக்கின்றார். அவருடன் சேர்ந்தே சென்றிருக்கின்றார் என சந்தேகம் எழுந்திருந்தது. அதன் பின்னர் அந்த மாணவி கையங்களவுமாக பிடிபட்டிருக்கின்றார். பின்பாக அந்த மாணவி போலீசாரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார். மாணவியை விசாரிக்கும் போது பல திருப்பங்கள் உண்மைகள் வெளியாகின. மாணவியை காதலிப்பதாக நாடகமாடிய அந்த ஆண் நபர் அந்த பெண்ணிடம் காதல் வார்த்தைகளை கூறி ஏமாற்றி அவரை ஒரு தனி அறைக்குள் அழைத்து சென்ற பின்பு அந்த ஆண் நபரின் 5 நண்பர்கள் அங்கே ஒன்றாக சேர்ந்து வந்து அந்த அறைக்குள் அந்த பெண்மணி மீதான பாலியல் துஷ்பிரயோகங்களை வார்த்தை பிரயோகங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான பாதையில் இட்டு சென்றிருக்கின்றது அந்த துன்புறுத்தல். அதன் பின்பு காவல்துறை விசாரணையின் பின்பு 4 பேரில் 2 தப்பிச் செல்ல அங்கே 3 சேர்ந்து காதலன முனைந்து 4 அங்கே கைதாகி இருக்கின்றார்கள். பெண்ணின் ஏமாற்றத்துக்கான உண்மை காரணம் காதல், அன்பு என்ற போலியான வார்த்தைகளும் அந்த ஆண் நபர்களின் போதை மாத்திரைகள், ரப் போன்ற வகையான பாவனைகளுமே அந்த பெண்ணை சீரழித்திருக்கிறது என்பது போலீசாரின் அறிக்கையில் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் எங்கு நடந்தது என்று பார்த்தால் இந்தியாவின் புதுச்சேரி மாவட்டத்தில் தான் நடந்தேறியிருக்கின்றது. இந்த சிறுவயது ஆண்கள் இப்படியான போதை வஸ்துக்களால் அடிமையாகித்தான் இப்படியான இந்த சிறு மாணவிகளை துன்புறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இது வெளிநாட்டில் அல்ல, இந்தியாவில் இல்லை, இலங்கை நாட்டில் நடந்தாலும் எந்த நாட்டில் நடந்தாலும் உயிர்தான். பெண்மையே என்று கருதுவோம். இதற்கான முக்கிய காரணம் தாய் தந்தையர்கள் என்பதும் அந்தந்த நாட்டு அரசாங்கமுமே இதை பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த செய்தியோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே உதயா.